என்ன பிரியா, ஆளே மாறிட்ட. அழாத பிரியா. இப்போ உனக்கு என்ன? இன்ஸ்டியூஷன் படிக்க 3 லட்ச ரூபா வேணும், அவ்வளோதானே? நான் பார்த்துக்கிறேன். என்னைக்குமே என் லைஃப்ல நான் ஆசைப்படுறது எதுவுமே நடந்ததே கிடையாது. எப்படியாச்சும் இந்த கோர்ஸ் முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் என் குடும்ப கஷ்டத்தெல்லாம் போக்கி ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரலான்னு பார்த்தா நடக்காது போல. எல்லாமே போச்சு. என்ன போச்சு? அதெல்லாம் ஒன்றும் போல. இங்கே பாரு, நான் இருக்கேன். வாழ்க்கையில் உனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி, உனக்கு சப்போர்ட்டாக எப்பவும் நான் இருப்பேன். நீ எதை பற்றி யோசிக்காம இன்ஸ்டியூஷனுக்கு அப்ளை பண்ண, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. என் லைஃப் உன் லைஃபா நினைச்சு எல்லா விஷயத்தையும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். சரி, அழாத. நீ நினச்ச மாதிரியே ஒரு நல்ல பொசிஷன் போயிட்ட. உன்னை அந்த நிலைமையில பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? அப்புறம் எப்போ நம்ம லவ் மேட்ரு வீட்டை சொல்வோம்? லவ் மேட்ரா? ஆமாம், 8 மாதத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது. பட் நீ தான் இப்போ வேணாம், நான் எய்மில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னேன். இப்போ தான் ஆகிட்டல்ல. உனக்கு நான் கேக்குதா? கரெக்ட். அப்போ நான் அந்த சுச்சுவேஷன் இருந்து ஓகே சொன்னேன். ஆனா இப்போ